என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்திய சபையாருக்கு எழுதின முதல் நிருபத்தில் 7வது அதிகாரத்தில் 10வது வசனத்தில் கணவன் மற்றும் மனைவிக்கு கர்த்தருடைய கட்டளையை வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்க முடியும். விவாகம் பண்ணி கொண்டவர்களுக்கு நான் அல்ல, கர்த்தரே கட்டளையிடுகிறதாவது, மனைவியானவள் தன் புருஷனை விட்டு பிரிந்து போகக்கூடாது. கர்த்தருடைய ஆவியானவர் இந்த இடத்துல கணவன் மனைவிக்கு கொடுக்கிற கட்டளையை கவனித்து பாருங்க. விவாகமானவர்களுக்கு நான் அல்ல, கர்த்தர் கொடுக்கிற கட்டளை என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறத கவனித்து பாருங்க. மனைவியானவள் யாரை விட்டு பிரிந்து போகக்கூடாது? கணவனை விட்டு பிரிந்து போகக்கூடாது. இது மனைவிக்கு மாத்திரம் இல்லை, கணவனுக்கும் தான். கணவனானவன் மனைவி விட்டு பிரிந்து போகக்கூடாது. ஆனால் இன்றைக்கு பாருங்கள், குடும்ப சண்டை சச்சரவுகளில் உடனே கோவித்து கொண்டு நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லி சகோதரி புறப்பட்டு போயிடுவாங்க. அல்லது இவர் ஏதாவது சண்டை சச்சரவு ஏற்பட்ட உடனே நான் இந்த வீட்டுக்குள்ளேயே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற எங்கேயாவது ஓடி போயிடுவார். இதை தான் கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். ஒருவரை ஒருவர் விட்டு பிரியாதிருங்கள், ஏனென்றால் நீங்கள் பிரிந்து போகிற அந்த நேரம்தான் சாத்தான் அந்த இடத்திலே தேவையற்ற அசுத்தங்களை விதைப்பதற்கு ஏதுவை உண்டு பண்ணும். பாருங்க, அருமையான மகனே, அருமையான மகளே, இன்றைக்கு உங்கள் குடும்ப சண்டை சச்சரவுகளில் பிரிந்து காணப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டோடைய சமூகத்தில் உங்களை தாழ்த்தி அர்ப்பணிங்க. உங்களுக்கு கர்த்தர் உணர்த்தி காட்டுகிற காரியங்களை சீர்படுத்த ஆரம்பியுங்க. ஒருவருக்கொருவர் ஒப்புரவாக ஆரம்பியுங்கள். நீங்கள் பிரிந்து போவதற்காக கர்த்தர் உங்களை கணவனும் மனைவியுமாய் இணைத்து வைக்கவில்லை. மாறாக நீங்கள் சேர்ந்து கர்த்தருக்கென்று வாழ்ந்து கர்த்தருக்கேற்ற ஒரு சந்ததியை உண்டு பண்ண வேண்டும், கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் கர்த்தர் இப்படிப்பட்ட அருமையான குடும்ப வாழ்க்கையை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். பாருங்க, அருமையான மகளே, இன்றைக்கு சண்டை போட்டுக்கொண்டு உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிருந்தீங்கன்னா இன்றைக்கு மனம் திரும்பி உன் புருஷனோடு கூட சேர்ந்து வாழ் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். சமாதான கர்த்தர் உங்கள் குடும்பத்தில் ஆளுகை செய்து தன் மகிமையை வெளிப்படுத்துவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.